ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய பவித்ரோற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் பிரகார புறப்பாடு கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். தஞ்சாவூர் கரந்தை திருநீலகண்ட நாயனார் மடத்தில் தெய்வ திருக்கல்யாணம், எண்ணற்ற பக்தர்கள் சுவாமி தரிசனம். தூத்துக்குடி கடம்பூர் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் வருடாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்ற யாக பூஜைகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள ஆலயங்களில் நடைபெற்ற சங்கடகர சதுர்த்தி பூஜைகள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் பவித்ரோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 8ஆம் திருநாளன்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலவர் சன்னதிக்குள் சென்று வெள்ளித்தோளுக்கிணையானில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். சிம்ம கதியில் கருவறையிலிருந்து எழுந்தருளிய சுவாமிக்கு நீள்முடி கிரீடம் சூட்டி அதில் மலர்ச்சரங்கள் சுற்றி நவரத்தன காதணிகள் அணிவித்து திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் வைத்து பவித்திர மாலைகளுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். எம்பெருமானுக்கு தங்க திருக்குடை பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசி தண்டமும் தீப்பந்தங்களும் முன்னே செல்ல ஸ்ரீபாதம் தாங்கிகள் பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்தனர். விஸ்வக்சேனர் சன்னதி கடந்து ஆரியவிடாள் நாழிகேட்டான் வாயில்களை நுழைந்து தங்க கொடிமரம் அருகே திருப்பவித்ரோற்சவ மண்டபத்தை அடைந்தனர். அங்கு ஸ்ரீ நம்பெருமாளுக்கு திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவரை ஆஸ்தான மண்டபத்தின் மேடை மீது எழுந்தருளச் செய்ததும் பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. அபயம் காட்டியபடி நின்றருளிய ஸ்ரீ நம்பெருமாளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தீபாரத்திகள் காட்டி ஆலவட்டம் வீசி அரையர் சேவை நடக்க ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு சேவித்தனர். தஞ்சையை அடுத்த கரந்தையில் இருக்கும் அருள்மிகு திருநீலகண்ட நாயனார் மடத்தில் கைலாயநாதருக்கும் பார்வதி தேவிக்கும் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடத்தப்பட்டது. முன்னதாக மட வளாகத்தில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்திருந்தனர். ஆதித்தம்பதிகள் பட்டாடைகள் அணிந்து பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூடிக்கொண்டு அழகாக திருக்காட்சி தர தெய்வங்களை ஆவாகனம் செய்த கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க சிவாச்சாரியார்கள் கலசாராதனை, அக்னி பிரதிஷ்டை உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு திருமண வைபவத்தை துவக்கினர். தொடர்ந்து ஸ்ரீ பார்வதி தேவிக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பின்னர் பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்த்ததும் மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. இதையடுத்து அக்னிவலம் வருதல் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தி ஈசனின் கைத்தளம் பற்றிய கோலத்தில் நின்றருளிய உற்சவர் அம்பிகைக்கும் கல்யாண கோலத்தில் அருள்பாலித்த ஆதித்தம்பதிகளுக்கும் பல்வேறு தீபாரத்திகள் காண்பித்தனர். பிறகு பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தினர். பன்னிரு திருமுறையை பக்தர்கள் பாட தெய்வங்களுக்கு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூரில் உள்ள ஸ்ரீ பத்மாவதி ஸ்ரீ கோதாதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் வருடாபிஷேக விழா பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி வைபவமாக நடைபெற்றது. சைவம் மற்றும் வைணவத்தின் ஒற்றுமையை பறைசாற்றும் கோயிலாக விளங்கும் இந்த ஆலயத்தில் தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் தங்கக்கவச அலங்காரத்துடன் காட்சி தர ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு உற்சவரும் விசேஷ அலங்காரத்தோடு அருள் புரிய ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். பிறகு அருள்மிகு சௌந்தர மௌலீஸ்வரர் சன்னதி முன்பு மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பல்லாக்கில் எழுந்தருளிய தாயார்கள் சமேத பெருமாளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து பூஜைகளை துவக்கினர். கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தி பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. இதனிடையே திருக்குறுங்குடி ஸ்ரீ பேரருளாளர் ராமானுஜஜீயர் சுவாமிகள் விஜயம் செய்ததும் அவருக்கு பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களோடு பலவித மூலிகைப் பொருட்களும் பூர்ணாகுதியும் சமர்ப்பிக்கப்பட்டன. இதையடுத்து உற்சவ மூர்த்திகளை கைத்தலமாக ஏந்தி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து தனி சன்னதியில் சங்கு சக்கரதாரியாக நின்றபடி அருளும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் உற்சவ மூர்த்திகள் தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு கலசாபிஷேகம் செய்தனர். இதையடுத்து தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி தங்க கவசங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர்.
அழகாக காட்சி தந்த அலங்கார பிரியனுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் மூலவர், உற்சவர் ஆகியோருக்கு ஆரத்திகள் காண்பித்தனர். இதையடுத்து மூலவர் முன்பு அன்னப்படையலிட்டு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நிறைவாக ஜீயர் சுவாமிக்கு பரிவட்டம் கட்டி மாலை சூட்டி மரியாதைகள் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீவனூரில் உள்ள அருள்மிகு சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் சங்கடகர சதுர்த்தி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. முன்னதாக சுயம்பு மூர்த்தியாக அருளும் மூலவருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. உற்சவர் விநாயகருக்கு பட்டாடை கட்டி காசு மாலையுடன் மாங்காய் ஹாரம், அடுக்கு பதக்கங்களோடு மலர் கிரீடம் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவர் ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் உற்சவரை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல உற்சவருக்கு வையாளி சேவையும் நடத்தப்பட்டது. பிறகு கணநாதனை ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையை துவக்கினர். 4 திருக்கரங்கள் கொண்டு பீடத்தின் மீது அமர்ந்தவாறு காட்சி தந்த விநாயகருக்கு கோபுர தீபம், நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காண்பித்தனர். நிறைவாக ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகருக்கு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்ததும் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த மூலவருக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே லட்சுமணன் குடியிருப்பு கிராமத்தில் உள்ள அருள்மிகு பூமாரி அம்மன் கோவில் பால்குட திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு வைகை ஆற்றிலிருந்து காப்புக்கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எண்ணற்ற பக்தர்கள் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கிராமத்தின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தனர். நிறைவாக கோயிலை அடைந்ததும் பூங்கரகம் மூலவர் சன்னதியில் சேர்ப்பிக்கப்பட்டது. பக்தர்கள் பால் குடங்களை மூலவர் சன்னதியில் சமர்ப்பித்தனர். பிறகு விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த அருள்மிகு பூமாரி அம்மனுக்கு ஆரத்தி காண்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருச்சியில் உள்ள சுக்கிர குபேரஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு காசி விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் கோவிலில் குடமுழுக்கும் அதைத் தொடர்ந்து தெய்வ திருக்கல்யாணமும் விமர்சையாக நடைபெற்றன. முன்னதாக கோயில் வளாகத்தில் கும்ப பிரதிஷ்டை செய்ததும் உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டனர். பிறகு பூர்வாங்க பூஜைகள் நடத்தப்பட்டு கோயில் யானை மீது பிரதான கலசங்களை வைத்து ஊர்வலமாக சுமந்து சென்றனர். தொடர்ந்து கோபூஜை நடத்தியதும் யாகசாலையில் கும்ப பிரதிஷ்டை செய்து யாக பூஜைகள் துவக்கப்பட்டன. உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் மூலிகை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து சேர்ப்பித்ததும் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டு கலச புறப்பாடு நடத்தப்பட்டது. மூலவர் சன்னதி, பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். பிறகு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து விமான கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோயில் வளாகத்தில் பிரியாவிடை மற்றும் விசாலாட்சி அம்பாள் சமேதராக காசி விஸ்வநாதரை விசேஷ அலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். சிவாச்சாரியார்கள் கும்ப பிரதிஷ்டை செய்து கலசாராதனை நடத்தியதும் திருமண வைபவங்கள் துவக்கப்பட்டன. கங்கணதாரணம், பட்டு வஸ்திர சமர்ப்பணம், திருஷ்டி கழித்தல் உள்ளிட்ட முறைப்பாடுகளை சிறப்பாக நடத்தினர். மேலும் கன்னிகாதானம் செய்ததும் பிரியாவிடை மற்றும் விசாலாட்சி அம்பாளுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடத்தினர். நிறைவாக கல்யாண கோலத்தில் அழகாக காட்சி தந்த ஆதித்தம்பதிகளுக்கு மகாமங்கல ஆரத்தி காண்பித்ததும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து பஞ்சமூர்த்திகளை வாகனத்தில் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். சேலம் பெரிய கொல்லப்பட்டியில் உள்ள அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவில் வருடாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் மூலிகை பொருட்களை ஓம் வடிவில் வைத்து தெய்வ சுதை சிற்பங்களுடன் நவ கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்திருந்தனர். கலசாராதனை செய்து ஆரத்தி காண்பித்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த மகாகுண்டத்தில் அக்னி பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். இதனிடையே மூலவர் மற்றும் உற்சவர் அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மனுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்ததும் பம்பைகள் முழங்க மகா பூர்ணாகுதி சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து கலசங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் தாரை தப்பட்டைகள் பக்தர்களின் ஆரவாரத்தோடு கடம் புறப்பாடு நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு
கோயிலில் நாகதேவதைகளோடு வீற்றிருக்கும் விநாயகருக்கு பின்னர் விசேஷ அலங்காரத்துடன் தனி சன்னதியில் அமர்ந்து காட்சி தந்த ஸ்ரீ காளியம்மனுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. பிறகு பிரதான கலசத்தை சுமந்து வந்து மூலவர் அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மனுக்கும் உற்சவருக்கும் புனித நீரை ஊற்றினர். மேலும் காவல் தெய்வங்கள் அம்மன் சுதை சிற்பங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்று வந்தனர். நிறைவாக மஞ்சள் பட்டுடுத்திக் கொண்டு சர்வாபரணங்களோடு மலர் மாலைகள் அணிந்தபடி காட்சி தந்த மூலவர் அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மனுக்கு ஆரத்திகள் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அம்பிகைக்கு அன்னப்படையலும் வைத்து தீபம் ஏற்றி அனைவருக்கும் கும்பப்படையல் பிரசாதமாக வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பகவதி அம்மன் கோவில் திருவிழாவையொட்டி தெய்வங்களுக்கு தேரோட்ட வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் அருள்மிகு பகவதி அம்மனுக்கு விசேஷ அலங்காரம் செய்து சிறிய ரதத்தில் நிறுத்தி பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க ரத ஊர்வலம் துவங்கியது. தெய்வங்களின் ஆபரண பெட்டி முன்னே செல்ல பகவதி அம்மன் பின்தொடர தாரை தப்பட்டைகளோடு பெரிய ரதத்தில் ஸ்ரீ பண்டார அப்புச்சி சுவாமியையும் மற்றொரு ரதத்தில் அருள்மிகு மகாமுனியையும் விசேஷ அலங்காரத்தோடு நகரின் முக்கிய வீதிகள் வழியே பம்பைகள் முழங்க ஊர்வலமாக அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று தெய்வங்களை தரிசித்து வழிபட்டனர். மன்னார்குடி கீழராஜ வீதியில் உள்ள ஸ்ரீ பால ஆஞ்சநேயர் கோயிலில் வருடாபிஷேக பூஜைகள் நடைபெற்றன. கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்தனர். இதனிடையே பக்தர்கள் மூலிகை பொருட்கள் மற்றும் பூர்ணாகுதி பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து சேர்ப்பித்தனர். தொடர்ந்து குண்டத்தில் மூலிகை பொருட்களும் பூர்ணாகுதியும் சமர்ப்பிக்கப்பட்டன. பிறகு கோயில் கருவறையில் மூலவர் முன்பு ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர், ஸ்ரீ நரசிம்மர் மற்றும் உற்சவர் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து மூலவருக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு கோவிந்தபுரம் அருகே அமைந்திருக்கும் அருள்மிகு ருத்ரகாளியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் துவங்கின. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். உற்சவர் அருள்மிகு ருத்ரகாளியம்மன் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தினர். பிறகு குண்டத்தில் அக்னி வார்த்து யாக பூஜைகள் துவக்கப்பட்டன. இதனிடையே பக்தர்கள் மற்றும் உபயதாரர்கள் விமான கலசங்களை கைத்தலமாக ஏந்தி ஊர்வலமாக வந்து கோபுர உச்சியை அடைந்து கோபுரங்களில் கலசங்களை பொருத்தினர். மேலும் பல வடிவ குண்டங்களில் வேத பண்டிதர்கள் யாகங்களை வளர்த்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு பிரதான கலசத்திற்கு தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இருக்கும் அருள்மிகு கமல விநாயகர் கோவிலில் நடைபெற்று வந்த மண்டல பூஜைகள் நிறைவு பெற்றன. முன்னதாக பக்தர்கள் பிரதான கலசத்தையும் 108 வெண்சங்குகளையும் ஊர்வலமாக எடுத்து வந்து கோயிலில் சேர்ப்பித்தனர். பிறகு வேத பண்டிதர்கள் கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். இதையடுத்து மூலவர் அருள்மிகு கமல விநாயகருக்கு சங்காபிஷேகமும் கலசாபிஷேகமும் நடத்தப்பட்டது. மேலும் கணநாதனுக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே காமக்கூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு வலம்புரி விநாயகர் ஸ்ரீ பூவாடை காரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் கலச புறப்பாடு துவங்கியது. வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதியபடி புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பிறகு மூலவர் அருள்மிகு பூவாடைக்காரி அம்மனுக்கு விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் குடிகொண்டுள்ள கணநாதனுக்கு ஆவணி மாத தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு சொர்ணவல்லி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சொர்ண காளீஸ்வரர் கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி
அபிஷேகப் பொடி, மாவு கரைசல், மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். பிறகு உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பச்சை பட்டுடுத்தி கொண்டு வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் காட்சி தந்த ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். நாக தேவதைகளுடன் அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு படித்துறை சித்தி விநாயகர் கோவிலில் மூலவருக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு தங்கக்கவசம் அணிவித்து தலைப்பாகையுடன் ஆபரணங்களும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்ததும் ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் மூலவரையும் உற்சவரையும் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். தேனி அருகே அல்லி நகரத்தில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு சிவசக்தி விநாயகர் கோயிலில் கணநாதனுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க மஞ்சள், அபிஷேக பொடி, மாவு கரைசல், பால், தயிர், வெல்லம், தேன், சந்தனம், விபூதி, பன்னீர் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு கண்மலர்கள் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் சக்தி மைந்தனுக்கு தூப தீபங்கள் காண்பித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் சமர்ப்பித்தனர். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வெள்ளை விநாயகர் திருக்கோயிலில் மூலவருக்கு ஆவணி மாத தேய்பிறை சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு ஹோமம் வளர்த்து பூஜிக்கப்பட்ட கலசத்தை சுமந்து வந்து மூலவருக்கு புனித நீரையும் ஊற்றினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தங்கக்கவச அலங்காரத்துடன் காட்சி தந்த ஸ்ரீ வெள்ளை விநாயகருக்கு வாத்தியங்கள் முழங்க மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. கரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகர் கோயிலில் மூலவருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். வலது திருக்கரத்தில் சிவலிங்கத்தை ஏந்தியபடி துதிக்கையை வலம் சுழித்தவாறு அமர்ந்து அருளும் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு கண்மலர்கள் வைத்து மலர் கிரீடத்துடன் எலுமிச்சை, எருக்கம்பூ, அருகம்புல் மற்றும் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே வெங்கமேட்டில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு வல்லப விநாயகர் கோவிலில் தேவியை மடிமீது அமர்த்தி கொண்டு அருள் புரியும் மூலவருக்கு சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வஸ்திரம் கட்டி கிரீடங்கள் அணிவித்து மலர் மாலைகளுடன் அருகம்புல் மாலை சூட்டி மூலவரை அலங்கரித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டியதும் நாமாவளிகள் கூறி அர்ச்சனை செய்தனர். நிறைவாக ஸ்ரீ வல்லப விநாயகருக்கு பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் சமர்ப்பித்தனர். சேலத்தில் இருக்கும் சேலத்து செல்லப்பிள்ளை என அழைக்கப்படும் அருள்மிகு ராஜகணபதி திருக்கோயிலில் ரூபாய் நோட்டுகள் கொண்டு தோரணங்கள் அமைத்திருந்தனர். மூலவருக்கு மாவு காப்பு சாற்றி பலவித ஆபரணங்கள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். முப்பெரும் தெய்வங்களான பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் கணநாதனை சுற்றி அமர்ந்து அருள் புரிய அஷ்டோத்திர நாமங்கள் கூறி தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு ஸ்ரீ விநாயகர் உற்சவ மூர்த்திகளை சர்வாபரணங்களுடன் அலங்கரித்து மேடை மீது அமர்த்தி நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஆரத்திகள் காண்பித்தனர். தொடர்ந்து கேரளத்து செண்டை வாத்தியங்கள், தாரை தப்பட்டைகள் முழங்க அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் தெய்வ சுதை சிற்பங்களை நிறுத்தி ஊர்வலம் புறப்பட்டனர். காவல் தெய்வம் முன்னே இருக்க தெய்வ சுதை சிற்பங்கள் அழகாக காட்சி தர முத்துப்பல்லாக்கு வைபவம் பல்வேறு வீதிகள் வழியே சிறப்பாக நடைபெற்றது. தர்மபுரியில் அமைந்திருக்கும் அருள்மிகு சக்தி விநாயகர் ஸ்ரீ சக்தி பாலமுருகன் திருக்கோயிலில் கணநாதனுக்கு பால், தயிர், பழச்சாறுகள், மாவு கரைசல், அபிஷேக பொடி, சந்தனம், பன்னீர் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். விநாயகனே
பிறகு வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து வெற்றிலை மாலையுடன் மலர் மாலையும் மலர்ச்சரங்களும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி தந்த சக்தி விநாயகருக்கு தேங்காய் பழத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்ததும் தீபாரத்தி சமர்ப்பித்தனர். காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு வரசித்தி விநாயகர் திருக்கோயிலில் சதுர்த்தியை முன்னிட்டு மூலவருக்கு பட்டாடை கட்டி பாதக்கவசங்களுடன் காசு மாலை, அடுக்கு பதக்கங்களோடு திருமுடியில் கொண்டை நிறுத்தி அதில் சூரிய சந்திர பதக்கங்களுடன் கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் வைத்து நர்த்தன விநாயகர் திருக்கோல அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த கணநாதனுக்கு திருஷ்டி கழித்து தீபாரத்தி சமர்ப்பித்தனர். திரளான பக்தர்கள் விசேஷ அலங்காரத்துடன் அருள்பாலித்த ஸ்ரீ வரசித்தி விநாயகரை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனமர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயில் ராஜகோபுரம் அருகே சன்னதி கொண்டிருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகருக்கும் உற்சவமூர்த்திக்கும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு தனி சன்னதியில் உள்ள ஸ்ரீ கணபதி வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருள ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ கற்பக விநாயகருக்கும் வஸ்திரம் கட்டி வெள்ளிக்கவசத்துடன் அருகம்புல், எருக்கம்பூ மற்றும் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து நாமார்ச்சனையோடு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் மூஷிக வாகனத்தின் மேல் உற்சவரை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து கற்பூரம் காண்பித்ததும் ஆலய உலா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் இருக்கும் பழமையும் வாய்ந்த அருள்மிகு மணக்குள விநாயகர் திருக்கோயிலில் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு மூலவருக்கு பஞ்சாமிர்தம், தேன், நெய், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். இதையடுத்து வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் கோபுர தீபம் காண்பித்து திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து மூலவருக்கும் உற்சவமூர்த்திக்கும் பஞ்சதீபம் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் அருள்மிகு மணக்குள விநாயகரை தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கினர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய பவித்ரோற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் பிரகார புறப்பாடு கண்ட ஸ்ரீனம் பெருமாள். தஞ்சாவூர் கரந்தை திருநீலகண்ட நாயனார் மடத்தில் தெய்வ திருக்கல்யாணம், எண்ணற்ற பக்தர்கள் சுவாமி தரிசனம். தூத்துக்குடி கடம்பூர் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் வருடாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்ற யாக பூஜைகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள ஆலயங்களில் நடைபெற்ற சங்கடகர சதுர்த்தி பூஜைகள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.